இந்த சதுரங்க வேட்டை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதுரங்க வேட்டை படத்துல ஒரு ஹீரோ சொல்லுவார் இல்ல, நான் யாரையும் ஏமாத்தல, ஏமாறுறதுக்கு மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துறான்னு. அது அது சூப்பர் வசனம் கொண்டது. நான் திரும்ப திரும்ப அந்த அந்த கட்டங்களை இருந்து பார்க்கணும். சதுரங்க வேட்டை படத்தை மட்டும் இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 5 தடமாவது திருப்பி திருப்பி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நல்ல நித்திர வார நேரம் பஸ்ஸுக்குள்ள போட்டாலே கொழும்பு போய்க்கல அதை இருந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு தான் சிவாய நாம சொல்லி நித்திர கொள்ற கட்டத்துக்கு போறேன். அப்படி ஒரு படம் அது. என்ன ஒரு இயல்புல நடக்கிற சம்பவங்களை சொல்லி அதை பற்றி கதைச்சு அதை பற்றி படம் எடுத்து என்னத்தை தான் இந்த மக்களுக்கு நாங்க அவேர்னஸை கொடுத்தாலும் வேலையில மாற்ற மீன் மாட்டித்தான் தீரம், ஏமாறுறதையும் ஏமாறுதான் தீரம். எல்லாம் முடிய விட்டு கடைசியில போடுவின பேசுக்குள்ள அதுல அத்தனை லட்சம் போயிட்டு இதுல எத்தனை லட்சம் போயிட்டு ஒவ்வொரு ஒரு விதம் விதமா எல்லாம் வர்றாங்க. இப்ப வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி காசு கேட்குறாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 1 லட்சம் போடுங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 50,000 போடுங்க, விடிய உங்களுக்கு காசை திருப்பி தந்துடுவேன். அது ஒரு பக்கமா போகுது. அப்புறம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலை வேண்டி தரலாம், இந்த அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் போடுங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஈஸி கேஷ் பண்ணுங்க. அது ஒரு விதம் விதமான மனிதர்கள். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழுக்க முடியாதுன்னு சொல்லி அது ஒவ்வொரு விதமா வந்துകൊണ്ടിருக்கேன். இப்ப நாங்க தான் கொஞ்சம் அவேர்னஸா இருக்க வேணும். விவசாயத்துல ஒரு மோசடி ஒன்று நடக்குது என்று தெரியுது. விவசாய சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டம் மாதிரி அல்லது விவசாயத்தை பேரா கொண்டு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிற போது கட்டாயம் நான் நினைக்கிறேன், நான் அதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அலர்ட் ஆயிருங்க ஆர்வம் என்று சொல்ல வேண்டிய பொசிஷன்ல நாங்கள் இருக்கிறோம்னு நம்புறதால இதை சொல்றோம். இது சொல்றதால சில வேளையில எங்களுக்கு சில ஆபத்துகள் கூட வரக்கூடும் எங்களுக்கு தெரியும். என்றாலும் சொல்லத்தான் வேணும். நிரூபன் அடிக்கடி தண்டை யூடியூப்ல சொல்லுவார், இந்த வீடியோவை போடுறதால இந்த வேலை போகலாம், நம்மளோட பிஹெச்ஐ போகலாம், ஆனாலும் நான் இதை சொல்ல வேணும்னு விரும்புறேன், சொல்லித்தான் தீருவேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இங்க எனக்கு வேலை போறதுக்கு இல்லை. போறேன்டாங்க இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஆக்களே தான் போகணும். பரவாயில்ல, இது கனநாளா யோசிச்செடுத்த முடிவு, இதை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணுமெண்டு. சரி, சமீப காலமா உங்களோட ஃபேஸ்புக்கில் 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மாதம் 40,000 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கொண்டே இருப்போம், இது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, உங்களோட பேர்லேயே காணி கூட ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட பேரில் வெனிலா வளர்ப்போம், உங்களோட பேரில் ஸ்ட்ராபெரி வளர்ப்போம், உங்களோட பேரில் கொய்யா வளர்ப்போம், முருங்கை வளர்ப்போம், மாடு வளர்ப்போம் சொல்லி நிறைய ஏதோ ஒன்று விவசாயத்தில் ஏதோ ஒன்று வளர்த்து உங்களுக்கு நாங்கள் மாதம் 40,000 ரூபா தருவேன். நீங்கள் 10 லட்சம் தந்தீங்கன்னா காணும், நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விரும்பினா திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி அது நீங்கள் எவ்வளோ காலம் விடுறீங்களோ அவ்வளோ காலம் உங்களுக்கு மாதம் 40,000 தந்து கொண்டு இருக்கும் வேண்டாம். இது ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் 10 லட்சம் ரூபாயை பேங்க்ல லோன் எடுத்தா மாதம் எவ்வளோ வட்டி என்று கால்குலேட் பண்ணினீங்கன்னா அது எடுத்து அங்கே போடலாம் மாதிரி இருக்கும். இந்த நுண்கடன் எடுத்து கூட இதுக்குள்ள போயின மக்கள் மைக்ரோ லோன்ஸ் இருக்கு தானே, மைக்ரோ கிரெடிட், அதே வட்டி கூடின பொருள் உண்டு. இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாம், அதில் லோன் எடுத்து தூக்கில் தொங்க போகிறோம் எல்லாம், அது போன வருஷங்கள் அது பெரிய கதை. 40-45% வட்டி. அதில் லோன் எடுத்து இதில் கொண்டே இன்வெஸ்ட் பண்ணின ஜீவன்கள் புத்திசாலிகள் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட இப்போவும் இருக்கணும். இதில் பார்த்த பிறகுதான் இதை போடணும்னு சொல்லி யோசிச்சேன். ஏற்கனவே கடனில் இருக்கிற ஒரு நாட்டில் இப்படியும் இந்த காசுகள் வெளியில் போய் கொண்டிருக்கும்னு சொன்னால் இன்னும் கீழே போவோம். நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு நெட்வொர்க் கொண்டு இருந்த இந்த பிரமிட் சென்ட்ரல் பேங்கம் எத்தனையோ ப்ரோக்ராம் செய்து பார்த்தது தான், பள்ளிக்கூடம் மாதிரி கதைச்சது தான், அதில் காசு போட்டதான் எத்தனையோ டீச்சர் மேர், லோயர் மேர், டாக்டர் மேர் 35,000 ரூபா பொருள் வாங்குங்க, 2 பேரை வேண்ட வச்சு அவருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். அப்புறம் அந்த 2 பேரும் 4 பேரை வேண்ட தங்களுக்கு கீழே 2 பேரும், அது அப்படியே 2 பேரை விரிஞ்சு போகும். பார்த்தா அப்படி ஒரு பிரமிட் கும்பகமா வரும். அதெல்லாம் அதுக்கு பிரமிட் திட்டம்ன்றே பேர் வச்சாங்க. ஒரு தொகை பேர் அதில் உழைச்சதுதான், ஒரு தொகை பேர் அதில் உழந்ததுதான். திருடனுக்கு தேள் ஓட்டின மாதிரி கன பேர் சத்தம் போடாமல் இருக்கணும். போனதுதான், வந்ததுதான். சில பேர் உழைச்சது தான். அது அந்த நெட்வொர்க் அப்படித்தான். அது மேலே இருக்கிறவனுக்கு அது உழைப்பு வரும், கீழே இருக்கிறவர் அதெல்லாம் திவாலாயக்குள்ள கீழே இருக்கிற எத்தனையோ லட்சம் பேர்கிட்ட இருந்து இருக்கிற பணம் தான் அந்த பிரமிட் சிஸ்டத்துல மேலே போயிருக்கும்.
அவைகளுக்கு அது வரவாக இருக்கும், இவைகளுக்கு அது செலவாக இருக்கும். அவைக்கு அது பெரிய வரவாக இருக்கும், இவைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் 70,000 தானே, 1,00,000 தானே போயிட்டுது. சரி போனதோட போகட்டும், சுத்த கணக்கில் செலவு வைப்ப வந்துட்டு வச்ச டீம் எல்லாம் இருக்கணும். என்னோட கழிச்சிருக்கேன் நிறைய பேர், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ புது வகையில் இவங்க வந்திருக்காங்க. 10 லட்சம் போட்டால் மாதம் 40,000 ரூபா உங்களுக்கு தருவேன்னு சொன்னால், மாதம் 40,000 தந்தா வருஷத்துக்கு உங்களுக்கு 10 மாதத்துக்கு 4 லட்சம், அங்கால 2 மாதத்துக்கு 80,000, 4,80,000 உங்களுக்கு வருமானமா தந்திருக்கணும். 4,80,000 லாபத்துல தந்திருக்கணும். என்ன கிட்டத்தட்ட அது வருஷத்துக்கு 48 வீத வட்டி. 48 வீத வட்டி எல்லாம் தானே 12 பெருக்க 40,000 வரும். 48 வீத வட்டி அவைக்கு உங்களுக்கு தெரியணும். 48 வீதத்தை உங்களுக்கு லாபமா தாரேன்டா கிட்டத்தட்ட அது ஒரு 100%, 150% லாபம் உழைக்கிற ஒரு தொழிலா இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு 40% தரலாம். யோசிச்சு பார்க்க வேணும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற இலங்கை இருக்கிற சுச்சுவேஷன்ல விவசாயத்துல 150%, 200% லாபம் உழைக்கலமெண்டா ஏன்டாப்பா இலங்கை கடனை கட்டி விட்டுக்கலாது. இலங்கை கடனை சிம்பிளா கட்டலாம். ஏகேடி ஒரு செக்குலர் எழுதி எல்லா கிடக்கிற காணிகள், கிரவுண்டுகள் ஒற்று போகும், விளையாட்டு போட்டு வைக்காட்டியும் பரவாயில்லை, எல்லாத்துலேயும் இந்த வெனிலாவோ ஸ்ட்ராபெரியோ எல்லாத்தையும் செய்யுங்கோ, சொல்லிட்டா லாபம் இல்லை. உங்களுக்கு நட்டம் வந்தோ லாபம் வந்தோ உங்களுக்கு 40,000 தரத்தானே போறாரு கம்பெனி. அப்படி செய்து விட்டாங்க, சிம்பிளா கட்டிட்டு போயிடலாம் என்ன கடனை. எத்தனை வருஷம் எழுதி செய்துட்டு விட்டுட்டு இலங்கையை வல்லரசு ஆக்கிடலாம். என்னடா கதைக்கிறீங்க? சரி, ஒருவேளை எங்களுக்கு தானே அது தெரியல, பாசிபிளாகவும் இருக்கட்டும், பாசிபிளாகவே இருக்கட்டும். எல்லாருக்கும் எல்லா ஐடியாவும் வராது. இந்த காணிகள் ஒன்றுமே செய்யலாதுன்னு சொல்லி வித்த காணிக்கெல்லாம் இன்னொருத்தன் ரியல் எஸ்டேட் கட்டி அந்த காணியை வீட்டோட சேர்த்து விற்பான். பிறகு அதில் ஒருத்தன் அதையும் முடிச்சு போட்டு மாடியாக கட்டி விற்பாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்ட ஐடியா, ஒருத்தட்ட செயல்திறன், அது ஒவ்வொரு பிஸ்னஸ்ன்றது அதுதான் வளர்ந்து கொண்டே போகும். இது ஒரு பொருளாதாரம்ன்றது ஒரு வளரும் ரொட்டி என்று சொல்லியிருக்கார் கார்ல் மார்க்ஸ். ரைட், நல்ல. எங்களுக்கு அந்த ஐடியா தெரியாது. யாரோ ஒரு கொஞ்சம் பேருக்கு வெள்ளவன் வையத்தில் இருப்பாங்க. ஏதோ நாங்கள் மட்டும் ரஜிதன் மட்டும் ஆண்டர்ப்ரூனர், அக்ரிப்ரூனர் இலங்கையில் இல்லைத்தானே, எல்லாரும் இருக்கலாம். கட்டித்தனமாக இருப்பினும் இருக்கலாம். அப்படி ஒரு சிலர் இருக்கணும். அப்படி ஒரு சிலர் அதை செய்யணும் என்று வச்சுக்கொண்டா கூட 150% லாபம், 200% லாபம், 100% லாபம் எல்லாம் பாசிபிள் என்று இருந்தா கூட ஏன் அவை மக்கள்கிட்ட காசு வாங்கணும்? சாதாரணமா 20% லாபம் என்று சொல்லி போய் ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்தாலே பேங்க் மேனேஜர் நுனி கதிரையில ரஜிதன் வாட் யூ வாண்ட், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லி ரிங்ஸோட பண்ணாத நகைக்கடைக்காரன் மாதிரி நிற்கிறார் அவர். அப்படி எங்களுக்கு கடன் தர்றதுக்கு பேங்க் துடிக்கிற போது இந்த 100% ப்ராஜெக்ட்னு சொன்னா இந்த குட்டி குட்டி எஸ்எம்இ ஆக்கள், எம்எஸ்எம்இ ஆக்களுக்கு எல்லாருக்கும் கடனை கொடுத்து போட்டு இந்த பாவம் இந்த வெயிலுக்கால இந்த பேங்க் ஸ்டாஃப்ஸ் ரீகவரிக்கு திரிய விட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து கார் கொடுத்து எல்லாம் இல்லாம இப்படி ஒரு 10 கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி போட்டு எல்லா பேங்கும் அவங்கள்ட அதிவுச்ச லாபத்தை எடுத்துட்டு சந்தோஷமா பங்கு சந்தையில பங்குண்ட விலையை ஏற்றி போட்டிருப்பாங்களே. உதாரணத்துக்கு சும்மா சொல்லுங்களேன், கமர்ஷியல் பேங்க் உண்டு. இப்படியான ஒரு 10 கம்பெனிக்கு ஒவ்வொரு பேங்கும் லோன் கொடுத்தா 100% லாபம், அதுல 50% ரிட்டர்ன், 48% ரிட்டர்ன்டா வேற லெவல் இல்லோ. 20% தானே பேங்குக்கே கட்ட போறீங்க. திரும்பி எத்தனை சதவீதத்துக்கு பேங்க் லோன் தராரு? மிஞ்சி போனா 12, 13% பேங்க் லோன் எடுக்கலாம். ஏன் இவியல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வரீங்க? இவியலுக்கு இப்போ லோன் கொடுக்க இயலாதுன்னு சொன்னதோ ஏதாவது பேங்க்? ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய கம்பெனியா பதியக்கல போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் BOI-க்குள்ள பதிஞ்சு இது ஒரு பெரிய மெசர் ப்ராஜெக்டாவே செய்யலாம். அப்ப இது எங்க நீங்க ஏமாந்து போறீங்க, எங்க அவங்க உங்களுக்கு செக் வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஆசைதான். ஆசையை தூண்டி விடுறது சதுரங்க வீட்டை திருப்பியும். அவருக்கு என்ன பேர் ஹீரோக்கு எனக்கு டக்குன்னு வேற இல்லை, நக்கியோ ஏதோ ஒன்று சொல்லுவேன். நக்கீர் என்னென்ன கமெண்ட்ல போடுவோம், மறந்துட்டு படம் மட்டும் பார்த்தோன்னா ஆளை மறந்துட்டேன், ஆளுடைய பேர் மறந்து போச்சு. ஆசையை தூண்டணும் முதல்ல, ஒருதன் ஏமாத்தணும், ஆசையை தூண்டணும். உங்களோட ஆசையை தூண்டி விடுறாரு, இவ்வளோ காசா அப்பா, அப்போ இப்படி போட்டுட்டா ஓகே தானே. இதுல பெரிய குறைபாடு என்னன்னு சொன்னா, அண்டை கொண்டு படிச்சது நல்லா படிச்சது உண்டு, அதை கோல் பண்ணி என்ன கேட்குது, அண்ணா 10 லட்சம் ரூபாயே சரி ஓகே 10 லட்சம் தான் போடுறேன் நான், இப்ப போடுறோம் ஆரம்பத்துல போடுறோம், மாசம் 40,000 ரூபாய் படி 12 மாதம் தந்தாங்கன்னா 4,80,000 வந்துடும். 2 வருஷம் தந்துட்டாங்கன்னா இந்த 9,60,000 ரூபாய் காசு வந்துடும்.
அங்கால 2 வருஷம் 1 மாதம் 25 மாதம் தந்து விட்டானே இந்த காசு வந்துடும். அதுக்கு பிறகு அவன் அழிஞ்சா என்ன துளைஞ்சா என்ன, இந்த ரிஸ்கை நான் எடுத்தா என்னன்னு கேட்டான் அவருக்கு. அந்த உனக்கெல்லாம் இலவச கல்வி தந்தது எங்க அப்பா அம்மா இந்த டேக்ஸ்ல உனக்கு இலவச உந்தி அப்பா அம்மா இந்த டேக்ஸ் தான் தந்ததுக்கு இந்த நாடு இதுவும் வேணும் இன்னும் அனுபவிக்கும் யோசிச்சுட்டு சரி. அப்ப இவையில் உங்களுக்கு ஆசையை தூண்டி இப்படி ஏதாவது கதையில காட்டி இவையில் சொல்ற கதைகள் கொஞ்சம் கிடக்கு. நாங்கள் வெனிலா செய்த ஏற்றுமதி செய்கிறோம், வெனிலாவுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல செம்ம மரியாதை இருக்கு, அதால தான் இவ்வளவு காசு வருது. சிறுகை தொழில் ஏற்றுமதி சபை போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட் ரெண்டு இவ்வளவு காலமா இவ்வளவு பேரையும் வச்சு இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்து இந்த நாடு இவ்வளவு பாவம் செய்துட்டேன்னு இந்த விஷயம் எல்லாம் தெரியாம. இப்போ ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லாம் வந்து கொய்யா சாதாரணமா இங்க பாமரை செய்யற கொய்யா, ஸ்ட்ராபெரி கூட ஓரளவு பரவாயில்லை, வெனிலாம் ஓரளவு பரவாயில்லை, மக்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லாருக்கும் தெரியும். மாடு வளர்க்க போறாங்க. எஃப்னால் ஒரு கண்காட்சியில் ஒருத்தன் வந்து சொல்றான், அண்ணா நாங்க இனி நெல்லும் செய்ய போறோம். எனக்கு அவனுக்கு என்ன தெரியலையாகும், அவன் எனக்கு சொல்றான் நெல்லு செடை நெல்லுன்ற லாபம் என்னன்னு தெரியுமாடா எனக்கு. ஒவ்வொரு அக்ரேரியன் சர்வீஸ் சென்டர்லையும் ஏபிசிலையும் எழுதி தொங்க விட்டு கிடக்கு நெல்லு தான் குறைஞ்ச லாபம் தர பயிரன். இப்போ வேணா நாளைக்கு வலிக்கிட்டு நாளைக்கு திங்கக்கிழமை வலிக்கிட்டு போங்க போய் அக்ரேரியன் சர்வீஸ் சென்டர்ல இந்த டிஓ நோக்கி போய் கொண்டிருக்கிற இடத்துல பாருங்க மேல வாசகங்கள் எழுதி 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 தொங்க விட்டுருப்பேன். அதுல வாய்ச்சி கொண்டு போங்க. நீரின்றியாமே அது உலகில இருந்து தொடங்கும், பிறகு அடுத்த வசனம் ஏதோ சுழன்றமோ ஏறு பின்னது உலக 2வது வசனம் வரும், அப்படியே பார்த்து கொண்டு போங்க. 7வது 8வது வயல்காணிகளில் வேறு பயிர் செய்வோம், மறுவயல் பயிர்களை ஊக்குவிப்போம், நெல் செய்கை தான் இலங்கையில வருமானம் குறைஞ்ச பயிர் போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்பங்களே விவசாய திணைக்கிழமை நெல் வயல்ல நெல்லை விட்டுட்டு வேறு ஏதாவது ப்ரொமோட் பண்ணலாமான்னு யோசிச்சோன்னு இருக்கு. நீங்க நெல் செய்து 100% லாபம் உழைச்சு நீங்க 50% இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க போறீங்க. என்னடா கதை வர்றீங்க, கொஞ்சம் நம்பக்கூடிய மாதிரி. வனிலாவிலேயே நில்லுங்க, கொஞ்சம் பேர் நம்பலாம். நெல்லுக்கு வர வேணாம் ப்ளீஸ். நெல்லுக்கு வந்து நெல்லுல லாபம் எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அப்படி வருவீங்க. என்ன நெல் செய்யற ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் உண்மை என்னன்னு. அவங்க வேணுமென்னா மருந்து கடை போட போறோம்னு சொல்லுங்க, நம்புவாங்க. அடுத்த விஷயம், எங்களுக்கு நாங்க பப்ளிக்கா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நாங்க மாகாணம் முழுக்க ஆஃபீஸ் வச்சிருக்கோம். அந்த சந்தையில அதுல ஆஃபீஸ் இருக்கு, இந்த சந்தையில இதுல ஆஃபீஸ் இருக்கும். நானும் பார்த்தேன், நான் எல்லா இடமும் ஆஃபீஸ் வச்சிருக்கேன். பெரும்பாலும் மேல்மாடி கடையில எடுத்து வச்சிருக்கிறீங்க, வாடகை குறைவு தான், பரவாயில்ல. ஆனா எடுத்து வடிவா இன்டீரியர் எல்லாம் வடிவா செய்து ஒரு பேங்க் மாதிரி வச்சிருக்கிறீங்க, ஏசியும் போட்டிருக்கிறீங்க. நல்லா எல்லாம் வடிவா செய்திருக்கிறீங்க. அப்ப இதுல என்னண்டு இந்த ஆஃபீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ மெயின்டைன் பண்ணலாம் தானே, இவ்வளோ காசை வேண்டியக்குள்ள இந்த 10 லட்சம் ரூபா உங்கள்ட்ட வேண்டியக்குள்ள உங்கள்ட்ட ஒரு 30% காசு 3 லட்சம் ரூபா காசு இந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண போகும். சம்பளம் அது இதெல்லாம் 30% அலவுட் தானே ஒரு பிஸ்னஸில் சம்பளமாக கொடுக்கறதுக்கு. அப்போ அது பரவாயில்ல, அது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் தான். இவே எல்லாரும் சொல்றது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின கம்பெனி, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத கம்பெனி இல்லை. இந்த ஓம் பிரமிட் கம்பெனியில் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி தானே. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாக்கலான்னு சொன்னால், நகர் 35,000 இருந்தால் நீங்கள் யாருமே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜிஎஸ் சிக்னேச்சர் கூட தேவையில்லை. பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் எடுக்கும். அதுவும் கொழும்புல நேராக போனீங்கன்னு சொன்னால் உடனே நாளைக்கு அடுத்த நாள் எடுத்து கொண்டு வரலாம், கொஞ்சம் காசு கூட போகும். 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில் நீங்க கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணலாம் யாருமே. அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கொண்டு பிசினஸ் செய்யலாமே தவிர இந்த பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ற வேலையை செய்யலாது. பினான்சியலா இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ற வேலையை செய்ய வேணும் என்று சொன்னால் மத்திய வங்கியில நிதி நிறுவனமாக பதிய வேணும். விளங்குதா? திருப்பியும் சொல்றேன், மத்திய வங்கியில, இலங்கை மத்திய வங்கியில ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக, நிதி நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேணும். இது மஸ்ட். நீங்க இப்படி வர ஆக்கள் யாரண்டான்னு இந்த பிரைவேட் அடைவு பிடிக்கிறார்கள், பிரைவேட்டா நான் உங்களுக்கு வட்டிக்கு காசு தரணும்னு சொல்றேன். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வீத வட்டி எத்தனை வீத லாபம்ன்றதெல்லாம் அடுத்த கதையம்மா, அடுத்த கதையப்பா, தம்பி தங்கச்சி ஆக்கள் அண்ணா அக்காம. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நீங்க பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை நீங்க மத்திய வங்கிகளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்களா? ஓடிடுவான், நிக்க மாட்டான். உங்களுக்கு அடுத்த முறை அவன் கால் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது, நீங்க கால் பண்ணி அவன் ஆன்சர் பண்ணாத மாதிரி இருக்கும். அவன் உங்க நம்பரை பிளாக்கே பண்ணிடுவான். சரி, அவன் ரெஜிஸ்டர் பண்ணல யாருமே. பிரமிட் நிறுவனங்களும் யாருமே பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக ரெஜிஸ்டர் பண்ணல.
ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக ஏன் ரெஜிஸ்டர் பண்ண வேணும்னு இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கொண்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செக்யூராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஒரு பிரைவேட் கமர்ஷியல் பேங்க் ஒன்றில் நீங்கள் கொண்டே காசை போடுறீங்கன்றதுக்கு மத்திய வங்கி ஒரு அஷூரன்ஸ் தரணும். நீங்கள் இந்த காசை இதில் வச்சிருக்கலாம், இதுக்கு நான் பொறுப்பு சொல்லி தரணும். அந்த அஷூரன்ஸை அந்த மத்திய வங்கி உங்களுக்கு தர்றதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை மத்திய வங்கி வருடம் மாதம் மாதம் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கும். ஆடிட் பண்ணும், மானிட்டர் பண்ணும், வகுப்பு வைக்கும், எல்லாம் செய்யும். அதை மத்திய வங்கியிட வேலை. எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவை தான் ஹெட். இலங்கையில் எல்லா நாட்டிலையும் மத்திய வங்கி இல்லாத சில நாடும் இருக்குன்னு கேள்விப்பட்டா எனக்கு வடிவா தெரியாது. இப்போ அதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக பதிஞ்சா தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செக்யூர். ஓகே, 10 லட்சம் ரூபா போட்டு நீங்களா மிஸ்டர் தர்மகுலர் சிங்கம், நீங்கள் ஓகே இந்த 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 பேங்க் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் பேங்க்ரப்ட் ஆகுது, உங்களோட 10 லட்சம் ரூபா காசில் கட்டாயம் வங்களால் ஒரு 2 லட்சம் ரூபாயை கட்டாயம் திருப்பி தர இயலும் என்ற அசூரன்ஸை பேங்க் வந்து மத்திய வங்கி வந்து கொடுக்கும். மிச்ச காசு மிச்ச விஷயங்கள் பேங்கின்ற சொத்துக்களை விற்று தேறிய பணத்தில் உங்களுக்கு பங்குகளாக எல்லாருக்கும் கிடைக்கப்பெறும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணின பங்குகளில் நீங்கள் 10 லட்சம் போட்டிருப்பீங்க, இன்னொருத்தன் 1 கோடி ரூபா போட்டிருப்போம். அப்போ அவனுக்கு உங்களை விட 10 மடங்கு கூட கொடுக்கணும். அப்படியான விஷயங்களை செய்து பேங்க் உங்களை சமப்படுத்தி விடும். 10 லட்சமும் கிடைக்காட்டியும் குறைஞ்சது ஒரு 5, 6 லட்சம் 7 லட்சமாவது கிடைச்சிடும். இந்தியாவில் படங்கள்ல நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, நியூஸ்களில் பார்ப்பீங்க. இப்படி அங்கே பேங்க்ரப்ட் ஆகிறது சகஜம். நிறைய சனத்தொகை, நிறைய பேங்க், இங்கேயும் 2 பேங்க்ரப்ட்ஸ் ஆகினதுன்னு. பிறகு அது ஒழுங்காக வந்தது, சிலது பேங்க்ரப்ட் ஆகினதான அப்படி என்று சொல்லி அது சம்பவங்கள் நடந்தது. ரைட், அப்படி நடக்கிற போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்க வேணும். அதுக்காக தான் அது மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேணுமா என்று சொல்லி திரும்ப நாங்கள் சொல்றது அதுக்காக தான். இதுவே மத்திய வங்கியில் பதிவு செய்யலை, அப்போ ஆனபடியாக இவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க இயலாது. எல்லாம் சரி ரஜிதன், நீங்கள் சொல்றது எல்லாம் உண்மையாக இருந்தா மத்திய வங்கியே ஒரு கேஸை போட்டு இவைய தூக்கி உள்ள வச்சிடலாம் தானே? இன்னொரு கேள்வி உங்களுக்கு சாதாரண மனுஷர் எல்லார்ட்டையும் வரும். எங்கேயோ ஒரு லூப் கோல் ஒன்று வச்சிருக்காங்க இதுக்குள்ள. இந்த லூப் கோல் இல்லாமல் இவங்க இதுக்கு பூந்து விளையாட மாட்டாங்க. என்னதான் பெரிய பணபலம் அரசியல் பலம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு லூப் கோல் ஒன்று இருக்கு. எனக்கும் அது சரியா தெரியல. கண்டுபிடிக்கிற போது நான் ஒரு வீடியோவில் தாரேன், அல்லது இந்த வீடியோவுக்கு பிறகு என்னட்ட யாரும் வருவினம் அவைகளே அந்த லூப் கோலை சொல்லிட்டு போவினோம். அப்படி சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளோ நேரமும் நான் சொன்னது அவ்வளவு உண்மை. அந்த மத்திய வங்கி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ண இயலாது, அடைவு பிடிக்க இயலாது, காசுக்கு வட்டி, அதாவது பணத்தை மூலதனமாக கொண்டு தொழில் செய்ய இயலாது. பணத்தொழில் செய்ய இயலாது. பணத்தை மூலதனமாக கொண்டு தான் எல்லாரும் தொழில் செய்யணும். பணத்தொழில் செய்ய இயலாது. நாங்கள் நெல்லில் தொழில் செய்கிறோம், நெல் நாட்டு நடுற மிஷினில் தொழில் செய்கிறோம்னு சொன்னால் பேங்க் வந்து காசில் தான் தொழில் செய்யுது. அவற்ற ரோ மெட்டீரியல் காசு, அது அந்த தொழிலை மத்திய வங்கியில ரெஜிஸ்டர் பண்ணாமல் செய்யலை. அடைவு பிடித்தல், வட்டிக்கு விடுதல், சீட்டு பிடித்தல், என்னென்ன அது மத்திய வங்கியில ரெஜிஸ்டர் பண்ணணும். மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறேன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் மத்திய வங்கி கேட்குற விஷயம். இது ஏதோ ஒரு லூப் போல பிடிச்சு வச்சிருக்காங்க, இல்லாட்டி எங்கேயோ ஒரு ஆப்டியோ ஒரு சப்போர்ட் இருக்கு இதுக்குள்ள. யாருக்கும் தெரியாமே நடக்க சந்தர்ப்பம் இல்லை. இது ஏதோ ஒரு உள்குத்துள்ளுக்கு இருக்கலாம். இதுல பெரிய பின்ன முதலைகள், டைனோசர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம். எதுவா இருந்தும் போகட்டும் அம்மா. நாங்கள் யுத்தத்துல பாதிக்கப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி வர ஒரு இனம். எங்கள்ட வடமானத்தின் ஜிடிபி இன்னும் 4.5% கிடக்கு. கிழக்கு மாநிலத்தின் ஜிடிபி இன்னும் 4%, 2% கிடக்கு. ஜிடிபி இந்த பங்களிப்பு, நாங்கள் இந்த பங்களிப்புகள் எல்லாத்தையும் ஒரு 20% கொண்டுறோம். அப்போதான் நாங்கள் செய்கிற கர்த்தாலுக்கு மரியாதை வரும். வடகிழக்கில் கர்த்தாலண்டா பங்கு சந்தையில் மாற்றம் தெரிகிற அளவுக்கு நாங்கள் கொண்டுறோணுமென்ற நோக்கத்தை வச்சு இயங்கி கொண்டிருக்கக்குள்ள இப்படியான விஷயங்கள்ல நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களை இழந்துடக்கூடாது. மிகவும் கவனமாயிருப்போம். இவங்களை போய் பொலிசில் பிடிச்சி கொடுக்குறதோ இல்லை சென்ட்ரல் பேங்கில் பிடிச்சி கொடுக்குறதோ எங்கள்ட வேலையாக இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் எங்கெண்ட வேலையை விட்டுட்டு இந்த வேலையில் தெரிஞ்ச மாட்டோம். எங்கள்ட வேலையில எல்லாம் பாலாகி போயிடும். எங்கள்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸை கொடுக்கலாம். இல்லை நான் போய் இதுக்குள்ள நான் கோடீஸ்வரனாக போறேன்னு சொல்லி வலிக்கிட்டு போற டீமை கெடுகுடி சொல்களாது தானே. அது போய் அடி முக்கூட வட்டோன்னு திரும்பி வரும். ஓம் ரஜிதன் அடிச்சு போட்டாங்க ரஜிதன் வரும். பரவாயில்ல, வரட்டும். அந்த நேரம் நாங்கள் அவருக்கு மருந்து கட்டி தடவி தாலாட்டு பாடி நித்திரையாக்கி விடலாம், பிரச்சனை இல்லை.
இது பழைய பிரமிட் போன்ற ஒரு ஜீவன்கள்லாம் பிரமிட் நடவடிக்கைகளை சென்ட்ரல் பேங்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தடை செய்தவங்க. தடை செய்து அதுக்கான காலமாக ஓடி 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 தடை செய்து அதை இயங்க இல்லாமல் பண்ணுற ஒரு கட்டத்தில் தான் இப்படியான கம்பெனிகள் முளைக்குது. இதில் நிறைய கம்பெனிகள் இப்போ வருகுது. நிறைய நிறைய பேர் நீங்கள் விரும்பினா நீங்களே நாளை கொண்டு தொடங்கலாம். ரஜிதன் விரும்பினா ரஜிதன் நாளை கொண்டு தொடங்கலாம். அப்படி ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் இப்போ இருக்குது. நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சிருக்கிறேன், காட்டுறேன். இது ஒரு ஆல்பமாக்கி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்றால் சில பேர் கூடிய வருமானம் விவசாயத்தில், பிறகு அதுக்கிட்ட கொண்டு போயில ஒருத்திட்ட பேரும் தெரியும் நம்பரும் தெரியும் என்று சொல்லி பிரபல எங்களுக்கு இது பண்ணலாம். ஒரு அதில் மேக்சிமம் அன்றைய கடைசியாக பார்த்தேன் ஒருத்தர் 10 லட்சம் போட்டால் 80,000. நாங்கள் 40,000 48% இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி 10 லட்சம் போட்டால் 80,000 என்ற லெவலுக்கு இன்னும் ஒரு கம்பெனி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அடுத்த லெவல் வடிவேல் சொன்ன மாதிரி நீ வேறு லெவலுக்கு போயிருக்க ராஜா, அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு தந்திரோபாயங்களை பாவிக்கிறாங்க. கிளிநொச்சியில் கடைசியாக ஒரு சம்பவம் நடந்தது. பேங்க் ஓப்பனிங்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் போய் கதைச்சு உங்கள்ட ஆள் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த ஒரு ஐலாண்டில் நாங்கள் அவரையும் கௌரவிப்போம்னு சொல்லி அவரையும் போய் கூப்பிட்டு அந்த பள்ளிக்கூடம் அதுவரையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன விஷயம்னு தெரியாமல் அம்பிட்டதில் வார்த்தை வேற வரைக்கும் சில பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தகவல் குடுபட்டது, சில பேருக்கு குடுபட்டும் கேட்கல, சில பேருக்கு குடுபடி இல்லை. இப்படியெல்லாம் கதையை போட்டுட்டு கூப்பிட்டு திறந்துட்டான். திறந்த இனி அந்த கம்பெனியில திறப்பு விழாண்ட படங்கள் எல்லாம் இருக்கும். இன்னரெல்லாம் வந்தவை அம்மா பாருங்க, இது ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், நாங்கள் ஒன்றும் இங்கே தப்பு பண்ண இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு மண்டேகளில் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை காசை எடுக்கிறதுக்கான வேலையில் நடக்கும். இதில் இந்த மட்டக்களப்பில் ஒரு தவிசாளர் என்று நினைக்கிறேன். மட்டக்களப்பில் ஏதோ ஒரு பிரதேச சபை என்ற தவிசாளர், அவர் நகர சபை கூட இல்லை, கொஞ்சம் கட்ஸான ஆளாக தெரிகிறார். இந்த மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்களை எல்லாம் போய் அடித்து மூடி வீடியோ போட்டிருந்தார். சிங்கம் ஒரு ஃபிட்டான சிங்கம் தான். அந்த சிங்கம் மாதிரியான தவிசாளர்கள், நகர பிதாக்கள், மேஜர்கள் எங்களுக்கு மிஞ்சால வடமாகாணத்திலேயும் தேவை. கனம் மட்டக்களப்பாரு உங்களுக்கு அவற்றை சேவப்பு பெற்று முடிஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கஞ்சால அனுப்பி விடுவாங்க. அனுப்ப வேண்டாம், அவர் அங்கேயே சேவை செய்யணும் சும்மா சொன்னா. அவரை மாதிரியான ஆக்கள் இங்கே தேவைப்படுறாங்க. கட்ஸ் உள்ளாக்கள், சுயம் உள்ளாக்கள், சிலதுகளை முள்ளாலாம் எடுக்கணும். அந்த அவற்றை வன்முறை என்றாலும் அவற்றை மொடல் பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா செய்கிறார் மனுஷன். அவர் ஒரு இதில் சொல்லியிருந்தவர், நீங்கள் மத்திய வங்கியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷனா, நீங்கள் இல்லாமல் நீங்கள் என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தில் நீங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கலாது, ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாது. இப்போ போய் எவ்வளவு மாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீர் கொழும்புல வச்சுருக்கோம், அதெல்லாம் பிரதேச சபை இல்லையோ, அது நாங்கள் கொழும்பு, அப்போ கொழும்புல இருக்கிறப்ப நகரம் பிதாவை விடவோ நீர் பெரியாலண்டே எல்லா வகை தான். அவன் சொன்னான், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ரெகுலேஷன் இருந்தால் தான் நீங்கள் இங்கே கடை திறக்கலாம். அதுக்காகத்தான் பிரதேச சபையிட்ட கடை திறக்கிற அனுமதி என்ற ஒரு விஷயத்தை வைவட்டிருக்கு. இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் கடை வச்சுட்டு போகலாமே. ஏன் பிரைவேட் லிமிடெட் பிரதேச சபையிட்ட அந்த அனுமதி வந்திருக்கு? அதுக்காக தான் வந்திருக்கு. நான் அது இருந்தால் தான் வைப்பேன். இல்லையா, நீ போய் பார்க்குற இடத்துல பார்வையிலையே, நான் அங்கே வந்து இன்னும் பார்த்துக்கொள்றேன் எல்லாம் தான் சொல்லி எனக்கு கேட்ட பேரும் எனக்கு அவசரத்துக்கு வருது. அந்த மாதிரியான கதை தான் சரி. இவங்களை என்னடான்னு சொன்னா, இப்ப தவிசாளரையே கூப்பிட்டு வச்சு திறந்து விட்டா வேலை முடிஞ்சாரு. யார் கேள்வி கேட்கிறேன்? ஓ என்ன பிரச்சனை? இந்த பாருங்கம்மா, தவிசாளர் தான் எங்க கடையை திறந்திருக்க. ஸோ இது அவர் ஒரு பொதுமக்கள ஊழியன், கவர்மெண்ட் ஸ்டாஃப், தவிசாளர் ஸ்டாஃப் இல்லைன்னு, அவர் ஒரு கவர்மெண்ட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். உள்ளூர் ஆட்சி என்ற அவர் தான் கிராமத்துல ஜிஎஸ் பெரியாள் என்ற உள்ளூர் ஆட்சியில் அவர் தான் அதிக பெரியாள். அவரே வந்து திறந்து வச்சிருக்காரு. நீங்க மிச்சத்தை பாருங்கம்மா. இப்ப தவிசாளர் இப்படியானதற்கு போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஒரு 2 தரம் யோசிக்க வேணும். அவருக்கும் அழைப்பு இருந்தது அன்றைக்கு கிளிநொச்சியில. அவர் போனாரா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியாது. அவற்ற பேரும் அழைப்புதல்ல கிடந்த ஒருக்கா திருப்பி நாங்க எல்லாரும் யோசிப்போம்,
இது ஒரு சிக்கலான விஷயம். இந்த சிக்கலான விஷயத்துக்குள்ள இருந்து எப்படி நாங்கள் இப்போ நீங்கள் யாரும் முள்ளுல சேலையை போட்டிருப்பீங்க ஏற்கனவே. வடிவா சொல்றேன், முள்ளுல சேலையை போட்டிருப்பீங்க. முள்ளுல சேலையை போட்டால் எப்படி கலட்டணும்னு தெரியும் தானே. மெல்லமா கலட்டி கொண்டு வெளியில வந்துருங்க. சில ஜீவன்கள் கேட்கும், ரஜிதன் எல்லாம் சரி, அப்ப நாங்க எங்க இன்வெஸ்ட் பண்ற, நாங்க எப்படி முன்னேறது? அதுக்கு தான் ஐயா காலத்துக்கு முன்னுக்கே வங்கி ஒன்றை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பிரைவேட் வங்கிகளுக்கு போகாட்டி நீங்க அரச வங்கிகளுக்கே போகலாம். திரைசேரி முறிகள் இருக்கு. பங்குச்சந்தையில முதலிடலாம். பங்குச்சந்தை முதலிட பற்றியதன் ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று அமைச்சு அதுல கதைக்க வேணும். இல்லாட்டி யூடியூப்லேயே நாங்கள் இதை பற்றி கதைக்க வேணும்னு சொன்னால் போடுவோம். எனக்கு அந்த அளவு தூரம் பங்குச்சந்தையில் அனுபவம் இல்லை. எங்கள்கிட்ட ஒரு டாக்டர் அண்ணா ஒரு ஆள் இருக்கார், பங்குச்சந்தையை பற்றி அவர் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கார். அவரை வச்சு நாங்கள் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு தரலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் இப்படி நிறைய இடங்கள் இருக்கு. எங்கள்கிட்ட டேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எங்கள்கிட்ட நீங்கள் எங்கெந்த பேரில் வந்து காசை கட்ட வேண்டாம். கொஞ்சம் வயல் நிலங்கள் தோட்ட நிலங்கள் இருந்தால் வாங்குங்க, உங்கள்கிட்ட பேரில் வாங்குங்க. எங்களுக்கு குத்தகைக்கு தாங்க, நாங்கள் குறைஞ்ச குத்தகைக்கு தாங்க. அது ஏன் குறைஞ்ச குத்தகை கண்டு கேட்குறோம்னு சொன்னால் ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஒரு மாடலாக செய்து காட்ட போகிறோம் என்ற ஒரு தார்மீக கடமை எடுத்திருக்கிறோம். உங்களாலான சப்போர்ட்டையும் தாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செக்குவ பண்ணி கொண்டு அது உங்கள்கிட்ட காணி உங்கள்கிட்ட பேரில் இருக்குன்னு தானே பண்ணிக்கொண்டு எங்கள்கிட்ட தாங்க செய்வோம். இல்லாட்டி வாங்க சேர்ந்து செய்வோம். வயலண்டா சேர்ந்து செய்கிற மாடல் ஒன்று இருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நாங்கள் செய்வோம். கடைசியில் விளைச்சல்ல 6ல் 1 8ல் 1 போன்ற பகுதி மட்டும்தான் எங்களுக்கு, வேறு எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லைன்ற ஒரு மாடல் வச்சிருக்கோம். நிறைய பேர் கேட்கிறேன், டிரான்ஸ்பிளான்டர் எடுத்து உங்கள்கிட்ட ஓட விடலாமா, ஓம் ஓட விடலாம். ட்ரோன் எடுத்து ஓட விடலாமா, ஓம் விடலாம். இன்னும் வேறு ஏதாவது லேசர் லெவலில் ரஜிதன் எடுத்து தந்தா நீங்கள் ஓடி எங்களுக்கும் ஒரு லாபம் தந்து நீங்களும் உங்களோட லாபம் எடுத்துக்கொள்வீங்களா, ஓம் விடலாம். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுகளை பாருங்க. எங்களில் தான் இந்த என்வரன்மெண்ட் இல்லை. நிறைய யூத்ஸ் இன்றைக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்படியான அவங்க நிறைய பேர் காசு இல்லாமல் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்ன காசுகளை பிரயோசனப்படுத்துங்க. சமூக ரீதியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேராசை எப்பவுமே பெருநட்டம். இலங்கையின் வட்டி வீதம் என்ன, இலங்கையில் எது பாசிபிளான வட்டி வீதம்? 12-13 வீதத்துக்கு எடுக்கிற கடனே கட்டையெல்லாம் இருக்கு. மாதம் லட்சத்துக்கு 5000க்கு எடுக்கிற கடன் கட்டி எவனாச்சும் முன்னேறினவன லீகலா தொழில் செய்து லட்சத்துக்கு 5000 என்ற கடனுக்கு வட்டிக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி எங்கேயாலும் முன்னேறினவனை கண்டிருக்கிறீங்களாமா? இப்போ பிறகுமே திரும்ப திரும்ப நாங்கள் இப்படியானதுக்கு போவான். இந்த காணி என்று சொல்லிக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன்னு ஞாபகம் வருது. இந்த டீம் உங்களுக்கு சொல்லும், உங்களோட பேர்ல காணியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம்மா. நீங்களே நினைப்பீங்க என்னண்டா இவங்க சொல்லிக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற காணி ஒரு கோடி ரூபா 10 பேர் இருந்தானே. இப்ப சரி ஒரு 50 லட்சம், சரி ஒரு 20 லட்சமாவது பேர் இருந்தானே நீங்க இப்ப இருக்கிற காணி. அப்ப அப்படி ஒரு காணியாகலாம் நினைப்பீங்க. அங்க ஒரு அப்படி ஒரு காணியும் இல்லை. இவங்க உங்களோட பேர்ல எழுதுவாங்க காணி ஒன்று. அரை ஏக்கரோ 1/4 ஏக்கரோ ஒரு ஏக்கரோ கூட எழுதப்படலாம். 1 ஏக்கர் 30,000 ரூபாய்க்கு இருக்கிற காணி எல்லாம் இலங்கையில் இன்றைக்கு இருக்கம்மா. 1 ஏக்கர் 30,000 ரூபாய்க்கு இருக்கு. அந்த காணி உங்களோட பேர்ல பிடிச்சி எழுதி விட்டால் எனக்கு என்ன நட்டம்? 30,000 ரூபா தானே உங்களோட பேர்ல இருக்கட்டும். நீங்கள் என்ன சிங்கராஜவனத்துக்கு வந்து தேடி அப்படிக்க போறீங்க உங்கள்கிட்ட காணி. அப்படி பிடிச்சாலும் போனா 30,000 தானே, அது போய்க்கலாம். சந்திரன்லயே காணி வைத்தவன் இருக்கான். சிங்கராஜவனத்துக்குள்ள காணி வைக்கிறதா கஷ்டம்? நான் யாரையும் ஏமாத்த இல்லை. ஏமாற ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தனான் என்ற நக்கின்ற கதை தான் எனக்கு இப்பயும் ஞாபகம் வருது. பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா, பார்த்து பத்திரமா இருந்துக்கங்கப்பா.